Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB syllabusல Unit 3 அதுல நியூவா ஆட் பண்ணிருக்கிற டிராமா தான் Prometheus Unbound by Percy Bysshe Shelley. இந்த டிராமாவோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It is a kind of a motivation thing for me to do for further videos. So please do subscribe. First author பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். அவங்க ஃபுல் நேம் Percy Bysshe Shelley. இவங்க எந்த ஏஜ் பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னாலே இதில் வந்து நேச்சர் ரிலேட்டட் திங்ஸும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது போல் நம்ம பார்க்க போகிற போம்ல எஸ்பெஷலி ஷெல்லியோட ஆல் போம்ஸில் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். தென் இந்த ஆத்தர் எப்படி இறந்தாங்க இந்த போட் அப்படின்னா டியூ டு போட் சாங்க். அவரு ஒரு போட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் இட்டாலியில். அது வந்து ட்ரவுன் ஆயிடுச்சு. ஸோ ஹி டைட் இன் த இயர் 1822. அவரோட ஒய்ஃப் நேம் வந்து மேரி ஷெல்லி. அவங்களும் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர். ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் டு நோ சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர் சர்ச் ஃபார் தட். தென் இந்த ஆத்தரோட சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்னு பார்த்தா ஓசிமாண்டியஸ், Woe to the West Wind, To a Skylark, Adonis. ஸோ இது போல நிறைய ஃபெமிலியர் போம்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்பெஷலி ப்ரோமீத்தியஸ் அன்பவுண்ட் இது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா இது வந்து ட்ராமா தான். ஆனால் எந்த கைண்ட் ஆஃப் ட்ராமா அப்படின்னா லிரிக்கல் ட்ராமா. லிரிக்கல் ட்ராமானா என்ன அப்படின்னா பொயட்டிக் லாங்குவேஜை ட்ராமாவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் ஓன்லி தட், மியூசிக் இது போல் எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் லிரிக்கல் ட்ராமா. அப்புறமா ஷெல்லி வந்து ரெண்டு லிரிக்கல் ட்ராமா தான் எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று ப்ரோமீத்தியஸ் அன்பவுண்ட். அதோட டீட்டெயில்ஸ் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எழுதின இன்னொரு லிரிக்கல் ட்ராமா நேம் வந்து என்ன அப்படின்னா ஹெல்லாஸ். இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். தென் இந்த ப்ரோமீத்தியஸ் அன்பவுண்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் 1820. த இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோமீத்தியஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமீத்தியஸ்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்பவுண்ட் அப்படின்னா ஒருத்தவங்கள ஃப்ரீயா விடுறது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரோமீத்தியஸ் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். ப்ரோமீத்தியஸ் வந்து கிரீக் மித்தாலஜி அப்படின்னா புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஹீரோ. எதனால இவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க மித்தாலஜி படி ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபயர் கொடுத்தது வந்து ப்ரோமீத்தியஸ் தான். அந்த ஃபயர் வந்து அந்த அவ்வளோ ஈஸியாக கொடுக்கல. ஏன்னா இங்கே வந்து ஃபயர் எந்த சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா நாலேஜ். காட் எல்லாமே சேர்ந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபயர் கொடுக்க வேணாம், பிகாஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து அவங்களுக்கு செக்யூர் கிடையாது, லைக் தட் வந்து அப்புறம் நம்மளை அவங்க மதிக்க மாட்டாங்க. அதை போல ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு ஃபயரை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ப்ரோமீத்தியஸ் வந்து ஹியூமன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட் அகெயின்ஸ்டாக போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபயரை வந்து ஹியூமனுக்கு கொடுத்துருவாரு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து நிறைய பனிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த இதை பற்றி தான் இந்த ஸ்டோரி. அதான் நம்ம வந்து ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் என்ன ஆகும்னா ஹவு ப்ரோமீத்தியஸ் ஃப்ரீட் ஃப்ரம் ஹிஸ் பனிஷ்மெண்ட். ஓகேவா. அவர் ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆனாரா இல்லையா, தட்ஸ் கோயிங் டு பி த ஸ்டோரி ஆஃப் திஸ் ட்ராமா. லெட்ஸ் see. இந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர்ஸை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் திஸ் ட்ராமா, ஹீரோ ஆஃப் த ட்ராமா அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இது யார் அப்படின்னா ப்ரோமீத்தியஸ். ஸோ இவர் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. டைட்டன், ஹி பிலாங்ஸ் டு த பிளேஸ் டைட்டன். அங்கே வந்து ஒரு கடவுளாகவே மதிக்கப்படுறவர் தான் ப்ரோமீத்தியஸ். ஸோ அப்புறமா கிரீக் மித்தாலஜியில் வந்து இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபிகர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமனுக்கு ஃபயர் அண்ட் நாலேஜ் இவர் தான் கொடுத்தாரு அகெயின்ஸ்ட் த விஷ் ஆஃப் காட். அதனாலேயே இவர் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஃபிகர் இன் கிரீக் மித்தாலஜி. ஒரு ஹீரோ இருந்தால் கண்டிப்பாக வில்லன் இருப்பாங்களா. அது போல இந்த ஸ்டோரியோட வில்லன் யார் அப்படின்னா ஜூபிட்டர். அவருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஜியஸ். ஸோ ஹீ இஸ் த டிரண்ட் காட். டிரண்ட் அப்படின்னா இந்த ஹோல் வேர்ல்டையும் அவர் தான் இப்போ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கடவுள்களும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். லைக் தட் வந்து எல்லா நேச்சுரல் எலமெண்ட்ஸையும் வந்து அவர் கண்ட்ரோல் தான் இருக்கும். இவர் எதை மாதிரி ஒரு லீடராக இருப்பார், எதை மாதிரி இந்த ஹோல் வேர்ல்டையும் வந்து ஆட்சி பண்ணுவார் அப்படின்னா என்ன வெரி வெரி டீரண்ட் வே. டீரண்ட் அப்படின்னா ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக, ரொம்ப க்ரூயல் லீடர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் த காட்ஸ், வேர்ல்ட், பீப்புள் ஆஸ் வெல் அஸ் த நேச்சுரல் எலமெண்ட்ஸ். ஸோ இவருக்கும் ப்ரோமீத்தியஸ்க்கு தான் வந்து ஃபைட் ஆரம்பிச்சிருக்கும். இவர் தான் வந்து ஜூபிட்டர் தான் ப்ரோமீத்தியஸை வந்து ஒரு மவுண்டெயின் ராக்ல வந்து கட்டி வச்சிருப்பாரு. தென் ஏஷியா யார் அப்படின்னா ப்ரோமீத்தியஸோட ஒய்ஃப். அவங்க வந்து யார் அப்படின்னா சீனின், கடல் தேவதைன்னு சொல்லுவாங்களே அவங்க தான். ஸோ 90% ஆஃப் த ஸ்டோரி வந்து ப்ரோமீத்தியஸ், ஜூபிட்டர் அவங்கள பற்றியதாக இருக்கும். அப்புறமா அது 10% ஆஃப் த ஸ்டோரி வந்து ஏஷியா வந்து அவங்கள பற்றியதாக இருக்கும். தென் பாந்தியா அண்ட் அயோன் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா ஏஷியா அவரோட சிஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே சீனிங் தான். தென் மெர்க்குரி அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு காட். அவர் வந்து ஜூபிட்டரோட ஒரு மெசேஞ்சர். இந்த ஜூபிட்டர் வந்து ப்ரோமீத்தியஸ்க்கு வந்து சில மெசேஜ் வந்து சொல்ல வரும் ஃபார் காம்ப்ரமைஸ். அதுக்கு வர மெசேஞ்சர் தான் இவர். தென் ஃபியூரிஸ்
ஃபியூரிஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பிரிட்ஸ்னா அந்த ஆத்மான்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து ப்ரோமித்தியஸை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு வந்து ஜூபிட்டர் அனுப்பி வைக்கிற ஸ்பிரிட்ஸ் தான் இந்த ஃபியூரிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கேரக்டர் தட் இஸ் டெமோகார்கன். இது யார் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் த அண்டர்வேர்ல்ட். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த ஸ்டோரியே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ப்ரோமித்தியஸோட ஃப்ரீடம்க்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். நாட் ஒன்லி தட், ஜூபிட்டரோட ஃபாலுக்குமே ரீசன் இதுதான். இது வந்து ஜூபிட்டரோட குழந்தை ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோர் பவர்ஃபுல் தன் ஜூபிட்டர் ஹிம்செல்ஃப். தென் எர்த். ப்ரோமித்தியஸோட ஒரு மதராக வந்து அந்த எர்த் அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. லைக் தட் எர்த்துக்கும் ப்ரோமித்தியஸ்க்கும் இந்த கான்வர்சேஷன் ஸ்டோரியில் நிறையவே இருக்கும். தென் ஹெர்குலிஸ். இவங்க யார் அப்படின்னா டெமிகாட் அப்படின்னா ஹாஃப் காட் அண்ட் ஹாஃப் ஹியூமன். ப்ரோமித்தியஸ் ஐ மீன் ஜூபிட்டர் வந்து வாட் வி கேன் சி தோத்ததுக்கு அப்புறம் டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஹெர்குலிஸ் தான் போயிட்டு ப்ரோமித்தியஸ் வந்து ஒரு மலை அடியில் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த செயினெல்லாம் ரிமூவ் பண்ணுறது வந்து ஹெர்குலிஸ் தான். அண்ட் தென் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் மவுண்டைன், ஸ்ப்ரிங், ஏர், whirlwinds. ஸோ இது எல்லாமே வந்து ஷெல்லியோட போம்ஸ் நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி ஓ டு த வெஸ்ட் விண்டில் வந்து ஏர் பேசுகிற மாதிரி இருக்கும், வின் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரியிலையும் பேசும். இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தானே, ஸோ எல்லாமே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். தென் ஸ்பிரிட் ஆஃப் எர்த். இது யார் அப்படின்னா வந்து மோஸ்ட் இன்னசென்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைல்ட் லைக் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா லவ். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஸ்டோரியில் வந்து ஜூபிட்டர் வந்து இறந்துருவார். ஐ மீன் ஜூபிட்டர் வந்து டவுன்ஃபால் ஆயிடுவார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆள்றது இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி எர்த்தாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணும் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் லவ். தென் நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்பிரிட் ஆஃப் வார். இது யார் அப்படின்னா ஜூபிட்டரோட ஒரு ஸ்லேவ் தான். இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டைம். ஹவ் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் பீங்ஸ். நம்ம டைமுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டைம் வந்து நம்மள ஒரு ஸ்லேவாகவே வச்சிருக்குல்ல, ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும். These are all the most important characters of this story. நம்ம டைரக்டாக சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். இந்த ட்ராமாவில் வந்து 4 ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்ட் 1. ஆக்டோட டைட்டில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரோமித்தியஸ் சஃபரிங் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். அவன் எதை மாதிரி வேதனையெல்லாம் அனுபவிச்சான், ப்ளஸ் அது மூலமாக அவனுக்கு என்ன ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ப்ரோமித்தியஸ் நான் சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபயரை வந்து கொடுத்துட்டான். ஸோ அதுக்காக அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஜூபிட்டர் இந்த வில்லன் ஆஃப் த ஸ்டோரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவன் ஒரு மவுண்டெயின் அடிவாரத்தில் வந்து கட்டி வச்சிருப்பாரு. எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா 3000 இயர்ஸாக அங்கே தான் இருப்பான். அவன் எப்போ வந்து ஃப்ரீ ஆவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மவுண்டன் நேம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இந்தியன் கவுகாசஸ் மவுண்டைன். ஸோ அதுக்கடியில் தான் அவங்கள கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஜியஸ் அவங்கள இன்னொரு கேரக்டர் ஐ மீன் இன்னொரு நேம் வந்து ஜூபிட்டர். அவங்க ப்ரோமித்தியஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்டும் அதான். நாட் ஒன்லி தென் இந்த ஜூபிட்டருக்கு வந்து ப்ரோமித்தியஸ் மேலே ஒரு பயம் எப்பயுமே இருந்திருக்கும். சப்போஸ் அவன் ஃப்ரீ ஆகிட்டா நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிற பயமுமே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ப்ரோமித்தியஸ் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈகிள் அனுப்பி அவன் கண்ணை கொத்த சொல்லுவோம். லைக் தட் எல்லா ஸ்பிரிட்ஸையும் விட்டு அது வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து இவன் வந்து என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா கிவ் அப் பண்ணவே மாட்டான். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே இருக்கிற அவனுக்கு வந்து கார்டியன்ஸ் இருப்பாங்க. யார் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்னு இந்த பேந்தியா அண்ட் லோன் அவன் தான் ஒரு கார்டியன் ஆட்டம் வந்து அவங்க கீழே உட்காந்தே இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணுவான். லைக் தட் எர்த்து கூட பண்ணுவான். எர்த்து தான் அவனோட மதர் அப்படின்னு இந்த ஸ்டோரியில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எர்த்து கூட பேசுகிறப்ப ப்ரோமித்தியஸ் கேட்பான், நான் வந்து ஜூபிட்டருக்கு வந்து ஒரு கர்ஸ் கொடுத்தேன்னு, நானும் வந்து ஒரு சாபம் கொடுத்தேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் வந்து எர்த்து வந்து அந்த சாபத்தை வந்து சொல்லவே பயப்படுவோம். ஏன் அப்படின்னா சப்போஸ் இது சொல்லிச்சு அப்படின்னா ப்ரோமித்தியஸ் ஐ மீன் ஜூபிட்டர் வந்து எர்த்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸ் இந்த எர்த் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னா ஜூபிட்டர். அவன் வந்து கடவுளையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான், நேச்சரையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணலாம். எர்த், ஓஷன் இது போல எல்லா திங்ஸும் வந்து அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. லைக் தட் அவன் லீடர்ஷிப் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால எல்லாருமே பயப்படுவாங்க. ஹோல் வேர்ல்டுமே ஒரு நெகட்டிவ் போர்ட்ரேலா தான் இருக்கும். ஸோ வந்து எர்த் வந்து அந்த கர்ஸ் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. லைக் தட் இவன் வந்து ப்ரோமித்தியஸ் கூப்பிட்டு ஏர்ட்ட கேட்பான், மவுண்டெயின்ட்ட கேட்பான், ஸ்ப்ரிங், ஏர், வில்வின்ஸ், ஸோ எல்லாத்தையும் கேட்பான். ஆனால் யாருமே அதை ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க. ஃபைனலாக எர்த்து வந்து ஒரு ஷேடோ ஆஃப் ஜூபிட்டர் அவங்கள கூப்பிட்டு அந்த கர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லும். அப்புறமே என்ன நடக்கும் அப்படின்னா எர்த்து வந்து ப்ரோமித்தியஸ் வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி வந்து நிறைய திங்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும். அவன் ஆல்ரெடி ஒரு சஃபரிங்கில் தானே இருக்கான். ஸோ வந்து நீ எப்படி பிறந்த, நீ பிறந்தப்போ இந்த உலகம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, மக்கள்லாம் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தாங்க, ஸோ அது போல் ஸ்டோரிஸ்லாம் பண்ணி சொல்லி ஜூபிட்டர் ஐ மீன் ப்ரோமித்தியஸ் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் தட் வந்து ப்ரோமித்தியஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா மெர்க்குரி அங்கே வருவார். மெர்க்குரி யார் அப்படின்னா ஹீ இஸ் அ காட்.
அவர் வந்து மெசேஞ்சர், ஜூபிட்டர்லேருந்து ஒரு மெசேஜ் சொல்ல தான் வருவார். என்ன அப்படின்னா, ஜூபிட்டர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பான், எல்லாமே ப்ரோமித்தியஸை வந்து காம்ப்ரமைஸாக வர சொல்லு, காம்ப்ரமைஸ் ஆனால் நான் ஃப்ரீ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை கன்வே பண்ணுறது தான் மெர்க்குரி வருவார். ஆனால் ப்ரோமித்தியஸ் வந்து காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் மெர்க்குரி வந்து பர்சனலாகவும் ப்ரோமித்தியஸ்ட்டு சொல்வார், நீ ரொம்ப சஃபரிங் அனுபவிக்கிற, நீ இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரோமித்தியஸ் அப்பயுமே கிவ் அப் பண்ணவே மாட்டார். ஸோ கிவ் அப் பண்ணாதனால என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஜூபிட்டர் வந்து ஃபியூரிஸையும் அனுப்பிவிட்றாரு. ஃபியூரிஸ் அப்படின்னா இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்பிரிட். அந்த ப்ரோமித்தியஸை வந்து இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோமித்தியஸ்க்கு வந்து நீ ஹியூமனுக்கு ஃபயர் கொடுத்ததுனால என்னெல்லாம் நடக்குது பாரு, சில பேர் வந்து கொளுத்திட்டு இறந்துடுறாங்க, அவங்க ஆக்சுவலாக மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க, அது போல் நிறைய இமேஜஸ் நிறைய விஷன்ஸ் வந்து ப்ரோமித்தியஸ் கண்ணுக்கு காமிக்கும். அப்பயுமே ப்ரோமித்தியஸ் வந்து கிவ் அப் பண்ணவே மாட்டார், ரொம்ப டார்ச்சர் தான் அனுபவிப்பார். இருந்துமே அவர் கிவ் அப் பண்ணாமல் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இவரும் வந்து ஜூபிட்டர் வந்து ஒரு சபிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு, இவர் இப்போ வந்து ஜூபிட்டரை பற்றி ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணுவார். ஐயோ நான் சபிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால வந்து பாவமாக ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த அளவுக்கு வந்து அவருக்கு டாலரன்ஸ் கெப்பாசிட்டி வளர்ந்துருக்கு அவர் சஃபரிங்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து நம்ம ப்ரோமித்தியஸோட சஃபரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லைக் தட் லான்ஸ் ஃபார் லிபரேஷன் அண்ட் நியூ ஆர்டர். அவர் வந்து கிவ் அப் பண்ணாமல் எதுக்காக வெயிட் பண்ணுறாருக்கா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து ஃப்ரீ ஆகும், அப்போ வந்து இந்த ஹோல் வேர்ல்டுமே நெகட்டிவாக உள்ளது எல்லாமே பாசிட்டிவாக மாறணும், பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பில் வெயிட் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரோமித்தியஸ் ஃபிகரை வந்து நம்ம வாட் வி கேன் சே ஒரு சேவியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தை காக்க வந்தவர் ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் ends. Next act 2, the title is Asios and the Panthea's Mystical Quest. ஸோ இதில் இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் வந்து ஒரு குவெஸ்ட், ஒரு ஜேர்னிக்கு வந்து போகிறாங்க, ஒரு மிஸ்ட்ரி லேண்டுக்கு. லெட்ஸ் சி. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏஷியா வந்து பேந்தியாக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா. எப்பயுமே அவங்க பேந்தியா வந்து ஒரு டைமுக்கு வந்து ஏஷியாவை தினைக்கும் மீட் பண்ணுவா. ஆனால் இன்னைக்கு வெயிட் பண்ணுறா, அவள் ரொம்ப லேட்டாக வரா. ஸோ பேந்தியா வந்தோடனே எதனால் நீ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அதுக்கு பேந்தியா வந்து எனக்கு 2 ட்ரீம் வந்துச்சு, அதில் ஒன்று ஞாபகம் இருக்குது, ஒரு ஞாபகம் கிடையாது. ஒன்றுத்தில் வந்து ஒரு ட்ரீமில் வந்து ப்ரோமித்தியஸ் வந்து ஃப்ரீயான மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னொரு ட்ரீம் வந்து எனக்கு சும்மா ஞாபகம் இல்லை, எந்த ஐடியாவுமே இல்லை, அதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படிங்கிறா. உடனே ஏஷியா வந்து அவள் கண்ணை பார்க்குறா. அவள் கண்ணை பார்த்தோன்னா அவள் என்ன ட்ரீம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைண்ட்குள்ளே போயிட்டு அவள் பார்க்குறா. ஸோ அவள் மைண்ட்குள்ளே போக போக அந்த ட்ரீம் வந்து இவங்களை எங்கேயோ கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு யாரோட ஸ்பிரிட் அவங்க துணையோட வந்து அந்த ஜேர்னியை வந்து அந்த குவெஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ போகிற வேலை வந்து என்ன நிறைய நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ்லாம் பார்க்குறாங்க. நம்ம தான் நேச்சருக்கு உயிர் இல்லை, இப்போ பிளான்ஸ் எதுவுமே பேசாதுன்னு பார்ப்போம். ஆனால் அவங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போக போக அவங்க பிளான்ஸ்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் இது எல்லாமே வந்து மைனூட்டாக நோட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஷெல்லி சொல்ல வராரு அப்படின்னா, நேச்சருக்குமே உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். ஆஸ் ஹி இஸ் அ ரொமான்டிக் போய்ட். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அண்டர் வேர்ல்டு டீப் ஃபாரஸ்ட் போவாங்க. யாரை மீட் பண்ண அப்படின்னா டெமோகார்கன். நான் சொன்ன மாதிரி இதான் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு, அதர்வைஸ் வி கேன் கால் இட் ஆஸ் ஸ்பிரிட் ஆஃப் டெத். ஓகே, டெத்தோட ஸ்பிரிட் தான் இது. ஸோ அதை பார்க்க போவாங்க. அதோட இமேஜ் பார்த்தா அதுக்குன்னு ஒரு ஃபிகரே இருக்காது, அது வந்து ஃபிகர்லெஸ்ஸாக இருக்கும். லைக் தட் அது வந்து ஒரு பாம்பு கூட கம்பேர் பண்ணலாம். நம்ம சாட்டன் சொல்லுவோம்ல பாம்புன்னு சொல்லிட்டு, அதோட இது மாதிரி கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஃபிகர்லாம் கிடையாது. ஸோ ஏஷியா எதனால் அதை மீட் பண்ண போகிறா அப்படின்னா, அதுக்கிட்ட கேட்க சில கொஷின்ஸ் இருக்கும். அவளோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, யார் வந்து இந்த எர்த்தை கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்பா. அதுக்கு டெமோகார்கன் காட் தான் அப்படின்னு. அவளோட நெக்ஸ்ட் கொஷின் வந்து யார் வந்து சஃபரிங்ஸை கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து டெமோகார்கன் வந்து ஜூபிட்டர் தான் சஃபரிங்கை கிரியேட் பண்ணாரு. யார் எதுக்கு அப்படின்னா இந்த ஹியூமனிட்டியை வந்து கொடுமைப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஏஷியா வந்து இந்த எர்த் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனிச்சு, அப்புறமா ப்ரோமித்தியஸ் எதுக்காக வந்து ஜூபிட்டருக்கு நாலேஜ் கொடுத்தாரு, பவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஆக்சுவலாக ப்ரோமித்தியஸ்க்கு வந்து ஜூபிட்டருக்கு வந்து ப்ரோமித்தியஸ் தான் பவர் கொடுத்துருப்பாரு. எதுக்கு அப்படின்னா அவன் அந்த லைஃப் ஹோல் வேர்ல்டு நல்லா லீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜூபிட்டர் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இது போல் ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக வந்து கேப்பா டெமோகார்கன்ட்டு, ஏஷியா இது போல் நீ வந்து எனக்கு ப்ரோமித்தியஸ் வந்து ஜூபிட்டரோட பவர்ஃபுல்னு தோணுது, ஸோ பெட்டர் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, இதாடுமே வந்து ப்ரோமித்தியஸை வந்து ஃப்ரீ பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பா. டெமோகார்கன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வானத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நிறைய சேரியட்ஸ், தட் மீன்ஸ் குதிரை வண்டி போகும், அதில் வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஆர் நான் சொல்லியிருந்தேன்னு இது இருக்கும், ஸ்பிரிட் ஆஃப் டெஸ்டினி, ஸ்பிரிட் ஆஃப் லவ். ஸோ இது போல் நிறைய ஸ்பிரிட்ஸ் காமிச்சிடும். அதெல்லாம் காமிச்சிட்டு என்ன சொல்லும் அப்படின்னா, இதில் எல்லா ஸ்பிரிட்டையுமே வந்து இவரால் ஜூபிட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் லவ் தட் இஸ் திஸ் ஒன், ஸ்பிரிட் ஆஃப் எர்த்ன்னு இருக்கும்ல, இதை மட்டும் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஓகே வா நம்ம 2 பேரும் ஜூபிட்டரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேந்தியா, டெமோகார்கன் அண்ட்
ஏஷியா, இவங்க 3 பேரும் வந்து ஜூபிட்டரை தேடி போவாங்க. ஸோ போற வழில சேரியட்ல தான் போவாங்க. போற வழில என்ன நடக்கும் அப்படின்னா, பாந்தியா வந்து பிசிக்கலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏஷியாட்ட நோட் பண்ணுவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியவா, ரொம்ப அழகா தெரியவா. பாந்தியா வந்து தரப்ப நீ டிரான்ஸ்ஃபர் ஆகுற, ஐ மீன் சேஞ்ச் ஆகுற அப்படின்னா சொல்லிட்டு நம்ப மாட்டா. ஆனா எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து ரொம்ப நீ சேஞ்ச் ஆகுற, ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்ட், அதை மாதிரி சொல்லும். ஸோ அப்புறமா தான் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் the second act ends. Act 3, this title is The Fall of Jupiter. So ஜூபிட்டரோட சாப்டர் இந்த ஆக்டோட க்ளோஸ் ஆகுது. நான் லாஸ்ட் ஆக்ட்ல சொல்லியிருந்தேன், வித் த ஹெல்ப் ஆஃப் டெமோகார்கன் ஏஷியா அண்ட் பாந்தியா ஜூபிட்டரை தேடி வராங்க. இப்போ ஜூபிட்டர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா, ஹெவன்ல ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. யார் கூட அப்படின்னா, ஹிஸ் ஃபெல்லோ டயட்டிஸ், அந்த ஃபெல்லோ காட்ஸ், அவங்க கூட என்ன அப்படின்னா, நான் தான் வந்து உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல், ஸோ என்னோட நான் என்ன சொல்றேனோ நீங்க கேட்டே ஆகணும், அது போல ரொம்ப க்ரூயலா அவரோட அத்தாரிட்டேட்டிவ் நேட்டர்ஸ்லாம் அந்த மீட்டிங்ல வந்து ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டா டெமோகார்கன் அங்க போயிடும். அதுக்கு முன்னாடி தான் ஜூபிட்டர் சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு, அது வந்து என்னோட மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா டெமோகார்கன் போயிட்டு ஜூபிட்டர் வந்து கேப்சர் பண்ணி அந்த அண்டர் வேர்ல்டுக்கு அழைச்சிட்டு போயிடும். ஸோ தட்ஸ் how the Jupiter chapter ends. So அதோட ஜூபிட்டரோட டவுன்ஃபால் முடிஞ்சிருச்சு. தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ப்ரோமித்தியஸ் அன்போர்ன். ஃபைனலாக ப்ரோமித்தியஸ் வந்து ஃப்ரீ ஆயிட்டாரு. ஸோ இந்த ஜூபிட்டரை வந்து டெமோகார்கன் அழைச்சி போனதுக்கு அப்புறம் ஹெர்குலிஸ் வந்து ப்ரோமித்தியஸை வந்து ஃப்ரீ பண்ணி விடுறாரு. அந்த செயின்ஸ் மவுண்டனில் கட்டி வச்சிருந்தாங்க, அந்த செயின்ஸ் எல்லாம் ஹெர்குலிஸ் தான் போய் ரிமூவ் பண்ணி விடுறாரு. ஃபைனலாக ப்ரோமித்தியஸ் வந்து ஒரு ஒய்ஃப் கூட யுனைட் ஆயிட்டாரு. அப்போதான் வந்து எனக்கு ஒரு விஷ் இருக்கு, நம்ம வந்து ஒரு கேவ்ல போய் வாழ்க்கையை லீட் பண்ணணும், ஒரு ஃபாரஸ்ட் ஒரு கேவ் இருக்கு, அங்கே போய் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. லைக் அப்போ வந்து the spirit of hour அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அதை கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹோல் வேர்ல்டுக்கும் பண்ண சொன்னாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, ஜூபிட்டர் வந்து இப்போ த்ரோன்ல இல்லை, அவர் வந்து ஃபால் ஆயிட்டாரு, அவர் வந்து டெத் அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டாரு. ஸோ ஹியர் ஆஃப்டர் வேர்ல்டே வந்து நியூவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஒரு ஷெல் மூலமாக ஹோல் வேர்ல்டுக்கும் கன்வே பண்ண சொல்லுவார். அப்போ தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எர்த் வரும். ஸ்பிரிட் ஆஃப் எர்த்துக்கு ஏஷியானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட வந்து இதெல்லாமே ஹோல் வேர்ல்டுமே திரும்பி ரிஜுவனேட் ஆயிடுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து ஹாப்பினஸ், இது போல் பாசிட்டிவ் திங்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லும். ஸோ ஃபைனலி இந்த ஆக்ட் 3ல வந்து எப்படி முடியும் அப்படின்னா, ஹோல் வேர்ல்டுமே புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ யாருமே இன்ஃபீரியர் சுப்பீரியர் கிடையாது, ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட் தான் இந்த ஆக்ட் 3 எண்ட் ஆகும். அண்ட் த லாஸ்ட் ஆக்ட், விஷன் ஆஃப் அண்ட் ஃபைனலி ஆக்ட் 4, த டைட்டில் இஸ் விஷன் ஆஃப் உட்டோபியா. தட் மீன்ஸ் அவங்க நினைச்ச ஒரு ட்ரீம் லேண்ட் வந்து நடக்க போகுது ரியலா. ஃபியூனரல் ஃபார் த கிங் ஆஃப் ஹார்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்பிரிட் ஆஃப் ஹார் பற்றி. ஸோ ஜூபிட்டர் வந்து இந்த எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஹோல் வேர்ல்டையுமே வந்து டைம் மூலமாக வந்து ஒரு ஸ்லேவாக வந்து மாற்றிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் ஆல் த ஹியூமன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டைம். அது போல ஒரு திங்கு தான் வந்து ஜூபிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த ஜூபிட்டர் அந்த எலமெண்ட்லேருந்து ஹியூமன்ஸ் நேச்சர் எல்லாமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாருமே வந்து ஹியூமன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இம்பாக்ட் பண்ண முடியாது. ஸோ அது போல ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபியூனரல் ஃபார் த கிங் ஆஃப் ஹார்ஸ். So hereafter what is going to happen is Promethean age began. That means அவங்க இது வரைக்கும் நம்ம இப்படி தான் நல்லா இருக்கும், அப்படி தான் நல்லா இருக்கணும் ஒரு திங்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்களா. ஸோ அது எல்லாமே ரியாலிட்டியில் நடக்குது. ஸோ ஹோல் வேர்ல்டுமே வந்து மாறிடுச்சு பாசிட்டிவாக, எங்கள் போல ஹாப்பினஸாக இருக்குது. அது எப்போ இல்லை அப்படின்னா, ஜூபிட்டர் வந்து இந்த உலகத்தை ஆழ்ந்தப்போ இல்லை, ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு Prometheus ஏஜ் வந்து ஃபைனலி Prometheus ஃப்ரீயான அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எர்த் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஜாய். ஸோ எங்கே பார்த்தாலும் முன்னாடி ஜூபிட்டர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எர்த்தில் பார்த்தா நிறைய பாய்சனஸ் கிரியேச்சர் இருக்கும், பாய்சனஸ் பிளான்ஸ் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு, எங்கே பார்த்தாலும் வந்து பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எர்த் வந்து அதோட ஹாப்பினஸ் வந்து மூன் கூட ஷேர் பண்ணிக்கும். மூனை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரோசன் இன்ஃபெர்டைல்னு சொல்லுவாங்க. ஆனால் எர்த் வந்து மூனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் ஹோப் கொடுத்து அதையுமே ஃபெர்டைலாக மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஆக்டோட எண்டை வந்து டெமோகார்கன் இருக்கு, அது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வேர்ல்டு வந்து யாரு ஆட்சி பண்ண போறா அப்படின்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் எர்த். இந்த ஸ்பிரிட் ஆஃப் எர்த் யாரு அப்படின்னா, ஸ்பிரிட் ஆஃப் லவ். ஸோ இது வரைக்கும் ஆட்சி பண்ண ஜூபிட்டர், அப்போ வந்து எல்லாருமே சஃபரிங்ஸ் மட்டும் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் வந்து நீங்க லவ் மட்டும் தான், பாசிட்டிவிட்டி மட்டும் தான், அந்த இடத்துல பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வேர்ல்டு வந்து இந்த ஹேட்ரட்னஸ், இந்த நெகட்டிவிட்டி இது எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் உங்க ஃபர்கிவ்னஸ், உங்களோட பாசிட்டிவ் திங்ஸ், அதை வந்து உங்க லவ் வந்து உங்க ஹேட்டை வந்து ஓவர் கம் பண்ற மாதிரி தான் இந்த வேர்ல்டு வந்து நீங்க எடுத்து போகணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரோமித்தியஸ் வந்து இந்த அளவுக்கு பாடுபடுத்தி உங்களுக்கு நாலேஜ் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி டெமோகார்கன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி இந்த ஆக்ட் முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் த ட்ராமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங். தேங்க்யூ.